ஹாய் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன். பெரியாரை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் ரொம்ப ரசித்து ரொம்ப அனுபவித்து ரொம்ப பேசினது அவரை பற்றிலாம். அது பேசும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதனால தான் அவரை குறித்து நான் அதிகமாக பேசியிருப்பேன். ஓஷோ ரொம்ப பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, கௌதம புத்தருக்கு ஒரு நிகரான ஒரு மனுஷன் அப்படி சொல்லலாம். அவருடைய புத்தகங்களை தேடி படிக்கும்போது எவ்வளோ சந்தோஷம் அடையணும், எவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுமோ அதே மாதிரி தான் பெரியாரதை படிக்கும்போது ஏற்படும். என்ன வித்தியாசம்னு கேட்டால், பெரியாரது ரொம்ப பச்சையாக, ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப கொச்சையாக, ரொம்ப ஆணித்தரமாக, இந்த பொட்டில் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, நெத்தியில் அடித்த மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு அந்த மாதிரி பேசுவார். அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பேசுகிறவங்க ரொம்ப கம்மி. இப்போ கூட போகிற போக்கில் ரொம்ப சாதாரணமாக பெரியாரோட ஒரு நூலை எடுத்து படித்து பார்த்தோம்னா அப்படியே மின்னல் வெட்டும், மின்னல் தெரிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக இருக்கும். ரொம்ப அறிவியல் பூர்வமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாழ்க்கைக்கு ஏற்றதா இல்லாத மாதிரி ஆனதால் அப்படி இருக்கவே இருக்காது. இன்னும் ஒரு 300 வருடங்களுக்கு அட்வான்ஸாக தான் முன்னாடி தான் இருக்குமே தவிர பின்னாடி இருக்காது. அவர் எப்பயுமே பின்னோக்கி போன ஒரு நபரே கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ். ஓஷோ குறித்து சொல்லும் போது தான் சொல்லுவாங்க, தன்னுடைய காலத்திற்கு முன்பே தோன்றிவிட்ட மிகப்பெரிய மனிதர்கள் ஓஷோவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவே அந்த பொன் வாக்கியம் பெரியாருக்கும் பொருந்தும். பெரியாரோட வாழ்க்கையோடையும் அதை முடிச்சுட்டு பார்க்கலாம். இங்கே நான் ஓஷோவும் பெரியாரையும் நான் ஒப்பிட்டு பார்க்கல. அந்த சிக்கலுக்குள்ளே நான் வரல. 2 பேரும் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன். நீங்கள் யாரும் குழம்பிக்க வேணாம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பரவசத்தை, ஒரு கிளர்ச்சியை, ஒரு ஆனந்த சந்தோஷத்தை, ரொம்ப திக்குமுக்காடி போகிற ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்துருக்காங்க அவங்க 2 பேருமே. அதனால் இது ரொம்பவே இந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு தொண்டு செஞ்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அதன் மூலிமா நம்ம கண் விழிக்கிறோம், அதன் மூலிமா நம்ம முழிச்சுக்கிறோம், அதன் மூலிமா நிறைய நம்ம ஏற்றம் பெறுறோம். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ தொடங்குறோம். அது இருந்தால் போதும். அவங்களுடைய சிந்தனை, கருத்துகள், தெளிவான பார்வை, ரொம்ப வித்தியாசமான அப்ரோச், இதெல்லாம் இருந்தால் போதும். நம்ம இன்னும் ஒரு பல மடங்கு முன்னாடி பாஞ்சு ஓடிடலாம். இது இந்த வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு, இந்த மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கலாச்சார பின்னணியை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும். அதே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க வளர்ந்த விதத்திற்கு ஏற்ற மாதிரி, அவங்க இருக்கிற விதத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு இஸ்லாமியனை சந்தித்தாலோ, ஒரு கிறிஸ்துவனை சந்தித்தாலோ, ஒரு தீவிர மதப்பற்றுள்ள ஒரு பௌத்த மதத்தை சார்ந்தவனை சந்தித்தாலோ, இல்லை ஒரு இந்து மத பிராமண நபரை சந்தித்தாலோ நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க முற்றிலும் இந்த வாழ்க்கைக்கு, இந்த காலகட்டத்திற்கு தொடர்பே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த பைபிள்லேயும் குரான்லேயும் பகவத்கீதையிலையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. புனித நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்க இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவங்களும் இருக்கவே மாட்டாங்க. இந்த வாழ்க்கை அவங்கள வெகு காலத்திற்கு, வெகு தூரத்திற்கு விலக்கி வச்சிடும். இது சத்தியபூர்வமான உண்மை. இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் தீர்க்க தரிசனம்னா ஏதோ புனித நூல்களில் சொல்லப்பட்டது தான் அப்படின்னு நினச்சிக்க வேணாம். தீர்க்க தரிசனம் பெரியார் கூட சொல்லுவார், ஏன் அண்ணா கூட சொல்லுவார். அது ஓஷோ கூட நிறைய இடங்களில் நிறைய விதங்களில் சொல்லிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் தேவைதான் இல்லையா?